ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹவு டு பிகம் எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் ஆகணுமா? ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் ஏ டு Z கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் ரோட் மேப் கொடுத்துட்றேன். ஸோ ஆல்ரெடி ஒரு 5 வருஷம் முன்னாடி இந்த எஸ்ஐ ஆகிறத பற்றினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். பட் இப்போ நிறைய சேஞ்சஸ், அதுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாற்றங்கள் எதுவுமே மிஸ் ஆகாமல் ஏ டு Z இப்போது இந்த 2025 எப்படி எஸ்ஐ ஆகணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் நாளைக்கு யூனிஃபார்ம் போடுறதுக்கு இந்த வீடியோ ஒரு ஸ்பார்க்காக இருக்கும். ஓகே, இதே மாதிரி வேறு என்ன உங்களுக்கு தெரியணும், என்ன கண்டென்ட் வேணும், உங்களுக்கு எதை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் இல்லை அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதற்கான தெளிவான ஒரு தகவலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க இல்லை பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஸோ அப்போ தான் என்னால் நெக்ஸ்ட் வீடியோலாம் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் ஷார்ட்டாக கொடுத்துட்றேன். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் எஸ்ஐ ஆகணுன்ற வெறியோட. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஹவு டு பிகம் எஸ்ஐ. எஸ்ஐனா என்னங்க? சப் இன்ஸ்பெக்டர், உதவி ஆய்வாளர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன டிபார்ட்மெண்ட்டில் வருது தமிழ்நாட்டில் அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வருது. ஓகே, இதை யார் ஹையர் பண்ணுவா, அதாவது செலெக்ஷன் கமிட்டி யார் அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, TNUSRB அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்பிஎஸ்சி இருக்குல்ல, அந்த மாதிரி TNUSRB ஒரு தனி போர்டு. ஓகே, இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க, www.tnusrb.tn.gov.in. ஓகே, இப்போ நான் ஒரு எஸ்ஐ ஆகணும், அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? 10th 12th டிகிரியா, இன்ஜினியரிங் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஒரு டிகிரி. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு டிகிரி முடிச்சிருக்கோம். ஸோ எனி டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே, அதை நீங்கள் ரெகுலரில் படிச்சிருந்தாலும் ஓகே, கரஸ்பாண்டண்ட்டில் படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலும் ஓகே, எலிஜிபிள் தான். பிஏ, பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி, இன்ஜினியரிங், எம்பிபிஎஸ் கூட எலிஜிபிள் தாங்க. எனி டிகிரி, அவ்வளோதான். ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். காலேஜ் முடிக்கல, நான் ஃபைனல் இயரில் இருக்கேன், ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது. கண்டிப்பாக டிகிரி முடிச்சிருக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் ரொம்ப முக்கியமாக ஏஜ் லிமிட். ஸோ ஏஜ் லிமிட்டில் இப்போ ஒரு மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த ஏஜ் லிமிட் கிடையாது, இப்போது ஏஜ் லிமிட் மாறி இருக்குது. ஸோ அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 30 ஏஜ்குள்ளே இருக்கணும். பிசி, எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியில் இருக்கீங்கன்னா 32 ஏஜ்குள்ளே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு 28 தான், பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கு 30 தான். பட் இப்போது 32 வரைக்கும் எலிஜிபிள். எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு 35 வரைக்கும் எலிஜிபிள். டிரான்ஸ்ஜெண்டருக்கு 35 எலிஜிபிள். டிஸ்ட்ரிபியூட் விடோ, எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் அவங்க விடோவாக இருக்காங்க அப்படின்னா 37 வரைக்கும் எலிஜிபிள். எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்குலாம் 47 வரைக்கும் எலிஜிபிள். டிபார்ட்மெண்ட் கோட்டா இவங்களுக்கும் 47 வரைக்கும் எலிஜிபிள். யார் இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்படின்னா ஆல்ரெடி 2ஆம் நிலை காவலராக செலக்ட் ஆகி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்கள்ல, அவங்க எஸ்ஐ எக்ஸாம் வந்தால் 47 வயசு வரைக்கும் அவங்க எலிஜிபிள், இந்த எக்ஸாமை எழுதிக்கலாம். சரி, இந்த எக்ஸாமுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம், அப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, அப்புறம் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஃபைனலாக மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ப்ரோ, நான் இப்போ எஸ்ஐ ஆகிறேன், அப்போ என்ன எனக்கு சேல்ரி இருக்கும் அப்படின்னா சேல்ரி உங்களுக்கு மாதமே 40,000 ரூபாய் டேக் ஹோம் சேல்ரி வருங்க. அதாவது 36,900 ரூபாயிலிருந்து 1,16,600 ரூபா வரைக்கும் உங்களுடைய சேல்ரி ரேஞ்ச் இருக்கும். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பற்றினா ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இங்கே ஒரு மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கிடையவே கிடையாது. பட் இப்போது கொடுத்துருக்காங்க. 100 மார்க் நீங்கள் இதை எழுதி தான் ஆகணும். இந்த 100 மார்க் உங்கள் மார்க்கில் கேல்குலேட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் இதில் 40 மார்க் நீங்கள், அதாவது 40 கொஷின்ஸ் கரெக்டாக எழுதுனா போதும். இது ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர் தான். ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணால் போதும். அடுத்து மெயின் எக்ஸாம் இருக்குல்ல, இதான் ரொம்ப முக்கியம். 70 மார்க் கொடுப்பாங்க. ஆனால் 70 மார்க்குன்றது 140 கொஷின் எழுதுவீங்க. ஒரு கொஷினுக்கு ½ மார்க். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணும்போது 70 மார்க்காக கன்வெர்ட் ஆகும். அண்ட் இதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, இது 15 மார்க்கும், வைவா 10 மார்க்கும், அண்ட் ஸ்பெஷல் மார்க் 5 மார்க்கும் இருக்குது. ஓவராலாக இதில் 100 மார்க் நீங்கள் சந்திப்பீங்க. நான் சொன்ன மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 100 மார்க் இருக்கும். ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர் தான். அதாவது நீங்கள் 40 மார்க் அதை எடுத்தால் போதும், அடுத்த பேப்பர் நீங்கள் போயிடலாம். அண்ட் மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 70 மார்க் நான் சொல்லியிருப்பேன். அந்த 70 மார்க் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஜென்ரல் நாலேஜில் 80 கொஷின் கேட்பாங்க. ஒரு கொஷினுக்கு ½ மார்க்கு. அப்போ 80 கொஷினை 40 மார்க்காக கன்வெர்ட் பண்ணுவாங்க.
அண்ட் சைக்காலஜி 60 கொஷின் கேட்பாங்க. ஒரு கொஷினுக்கு ½ மார்க், அதை 30 மார்க்காக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்போ 40 + 30 ஓவராலாக 70 மார்க். அப்போது 80 + 60 140 கொஷின் நீங்கள் எழுதுவீங்க. இது 2.5 மணி நேரம் டைம். நெகட்டிவ் மார்க்கிங்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக எழுதலாம். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் மாதிரி ஏதாவது ஒன்று கொஷின் தப்பாக பண்ணால் மார்க் கம்மி பண்ணுவாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் நம்ம போலீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த ஹைட் இருக்கணும். அதாவது ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்கெல்லாம் மேல் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா 170 சென்டிமீட்டர் கண்டிப்பாக இருக்கணும். 169 இருந்தால் கூட ஃபெயில், உள்ளே போக முடியாது. அதேமாதிரி விமன் 159 சென்டிமீட்டர் இருக்கணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்கெல்லாம் 167 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். அண்ட் விமன் 157 சென்டிமீட்டர் இருந்தாலே போதுமானது. அண்ட் அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் பண்ண மாட்டாங்க. மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் செஸ்ட் மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ செஸ்ட் நார்மலாகவே 81 சென்டிமீட்டர் இருக்கணும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகணும். அதையும் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட், அதாவது தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மென்னாக இருக்கீங்க அப்படின்னா 1500 மீட்டரை 7 நிமிஷத்தில் ஓடி முடிக்கணும். 1500 மீட்டருன்றது கிட்டத்தட்ட ஒரு 3.25 ரவுண்டு வரும் அந்த கிரவுண்டில். விமன் 400 மீட்டரை 2.5 நிமிஷத்தில் ஓடி முடிக்கணும். இதுதான் ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட்டு. இதை நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட்டை கிளியர் பண்ணி தான் ஆகணும் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு போகிறதுக்கு. இப்போ ரொம்ப முக்கியமாக இந்த 15 மார்க்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் வச்சுருக்காங்க. இதுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே வேரி ஆகும். இப்போ மேல் பொறுத்த வரைக்கும் ரோப் கிளைம்பிங், ஜம்ப், அதாவது ஹை ஜம்ப் ஆர் லாங் ஜம்ப் இது பண்ணணும். அண்ட் ரன்னிங், இது 3 ஈவெண்ட் பண்ணணும். இப்போ ரோப் கிளைம்பிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5 மீட்ரு தாண்டினீங்கன்னா உங்களுக்கு 0 மார்க். அப்போது 5 மீட்டர்லேருந்து 6 மீட்ரு தாண்டுறீங்க அப்படின்னா 2 மார்க் 1 ஸ்டார். அப்போ 6 மீட்ரு தாண்டுறீங்கன்னா 5 மார்க் 2 ஸ்டார். ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே 6 மீட்டருக்கு மேலே தாண்ட தான் பிளான் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி ஜம்ப் பொறுத்த வரைக்கும் ஹை ஜம்ப் ஆர் லாங் ஜம்ப், இதில் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். ஒன்று ஹை ஜம்ப் இல்லை லாங் ஜம்ப். அதுக்கான மீட்டர்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரன் ஓடுறதை பொறுத்த வரைக்கும் 100 மீட்டர் இல்லைனா 400 மீட்டர். ஸோ அதுக்கான செகண்ட்ஸும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் லாங் ஜம்ப் கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் த்ரோவில் ஷார்ட் புட் த்ரோ பண்ணலாம், இல்லைனா கிரிக்கெட் பால் த்ரோ பண்ணலாம். அதேமாரி ரன் பொறுத்த வரைக்கும் 100 மீட்ரு இல்லைனா 200 மீட்ரு ஓடலாம். ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ மீட்டர் தாண்டுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் 2 ஸ்டாரா இல்லை 1 ஸ்டாரா அப்படின்னு உங்களுக்கு குறிப்பாங்க. நீங்கள் எல்லாருமே 2 ஸ்டார் எடுத்தால் தான் 15 மார்க் வாங்க முடியும். ஸோ ரிட்டனில் 70 மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணணும். அண்டு இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் 15 ஸ்கோர் பண்ணணும். அப்போ தான் ஓவராலாக நீங்கள் வைவாலையும் ஸ்பெஷல் மார்க்லேயும் ஒரு மார்க்கை போட்டு உங்களுக்கு போஸ்டிங் ஆர்டர் கிடைக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எஸ்ஐ ஆகிற சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் எஸ்ஐ ஆகலாம். ஸோ இது ரீசெண்டாக இப்போது இந்த 2025 கிட்டத்தட்ட 1299 வேக்கன்சிஸ் உதவி ஆய்வாளர் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தமிழ்நாடு ஓப்பனிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாம் இப்போது அப்கமிங் டேஸில் வரப்போகுது. ஸோ இதில் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஏஆர் ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ். ஸோ இந்த ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட மென்னுக்கு பொறுத்த வரைக்குமே 654 வேக்கன்சியும் ஃபீமேல் 279 வேக்கன்சியும் தாலுக் போலீஸாக கொடுத்துருக்காங்க. ஓவராலாக 933 வேக்கன்சி. அண்ட் ஏஆர் பொறுத்த வரைக்கும் மென்னுக்கு 255, விமனுக்கு 111, ஓவராலாக 366 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக 1300 வேக்கன்சிஸ் உதவி ஆய்வாளர் 2025 எடுத்திருக்காங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் நீங்கள் போலீஸ் ஆகிட்டீங்க, யூனிஃபார்ம் போட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மட்டும் நான் போலீஸ் ஆகிட்டேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுங்க. அண்ட் இதே மாதிரி வேறு என்ன ஜாப், என்ன கரியர் ரிலேட்டடான வீடியோஸ் வேணுன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோ அடுத்து வரும். அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். போலீஸ் ஆகணுன்ற நண்பருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.